கோவை மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் நடைபெற்ற போது மேயருக்கும் அதிமுக கவுன்சிலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை டவுனால் பகுதியில் உள்ள விக்டோரியா ஹாலில் மாமன்ற சாதாரண கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. இதில் பிரபாகரன் அதிமுக கவுன்சிலர் மாமன்ற கூட்டத்தில் பேசும்போது அதற்கு மாநகராட்சி மேயர் நான் முதலில் பேசுகிறேன், அதன் பிறகு நீங்கள் பேசுங்கள் என கூறியதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அதே போல கவுன்சிலர் பிரபாகரன் பேசும்போது கோவை மாநகராட்சியின் கட்டுமானம் மற்றும் கட்டிட கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக மண்டலம் வாரியாக இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கிழக்கு மண்டலத்தில் உள்ள சிங்காநல்லூர் வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் கட்டிட கழிவுகளை கொட்டுவதற்காக மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் 950 பேர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் நிலத்தை கிரயம் செய்து முற்றுள்ளனர் என தெரிவித்துள்ளனர். அதே போல பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு டாக்ஸ் உள்ளிட்டவை அதிகப்படுத்த இருப்பதாகவும் கடந்த 14 வருடங்களாக உள் விளையாட்டு அரங்குகளை மாநகராட்சி குழந்தைகள், இளைஞர்கள் போன்றவர்கள் இலவசமாக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்பொழுது தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டு 45 ரூபாய் குழந்தைகளிடம் மற்றும் இளைஞர்களிடம் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டி அதிமுக கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தில் மையத்தில் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மேயர் அவர்களை வெளியேற்றுங்கள் என கூறியதால் இருவரும் வெளியே வந்தனர். இளைஞர்கள் வாழ்க்கை சீலிக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.